எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இரவும் பகலும் நாம் ஆராதிக்கிற தேவன், இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன், எல்லா வல்லடிகளுக்கும் நம்மை விலக்கி காக்க வல்லவராயிருக்கிறார். நமக்கு விரோதமாய் சத்துருக்கள் எரிச்சல் அடையலாம், பொறாமை அடையலாம், நம்மை கெடுக்க அழிக்க பல வழிகளில சத்துருக்கள் நினைக்கலாம். ஆனாலும் நாம் ஆராதிக்கிற தேவன் ராஜாவின் உக்கிரகத்துக்கும் அக்கினி சூளைக்கும் விலக்கி காக்க வல்லவர் என்பதை மறந்துவிடக் கூடாது. அன்றைக்கு நேபுகாத் என்ற ஒரு பெரிய ராஜா ஒரு பெரிய பொற்சிலையை உருவாக்கி அதை எல்லாரும் வணங்க வேண்டும் என்று சொன்ன போதிலும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ யெகோவா தேவனாகிய வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள நம்முடைய தேவனை தவிர வேறு தேவனை நாங்கள் ஆராதிப்பது இல்லை, நீ நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் பணிந்து வணங்குவது இல்லை என்று சொன்ன போது ராஜா உக்கிரக கோபம் கொண்டு அக்கினியை 7 மடங்காய் சூடாக்கினான். ஆனாலும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்னாங்க, நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன், இரவும் பகலும் ஆராதிக்கிற தேவன் எங்களை ராஜாவின் கைக்கும் அக்கினி சூளைக்கும் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் என்று. ஆம், தேவன் அவர்களுக்காக அங்கு இறங்கி வந்தார். அக்கினி சூளையில 3 நபர்கள் போடப்பட்ட போதிலும் தேவன் 4வது நபராக அக்கினிக்குள்ளே இறங்கி வந்து அக்கினி சூளையிலிருந்து தேவன் அவர்களை விடுவித்ததை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நானும் நீங்களும் எப்படி தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம்? 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனத்துல பவுல் சொல்லுகிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று. ஆம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், இரவும் பகலும், அந்தி சந்தி மத்தியான வேளையில தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிற பழக்கம். இதைத்தான் தானியேலின் வாழ்க்கையில ஒரு நாளைக்கு 3 வேளை அவன் ஜெபிக்கிற ஒரு பழக்கம். ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி ஜெபிக்கிற பழக்கம். இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்ம ஜெபிக்கிற பழக்கம் நமக்கு இருக்கிறது. எப்படி ஜெபிக்கிற பழக்கம் இருக்கிறது என்று கேட்டால், இடையிடையே ஜெபிப்போம் பாஸ்டர் என்று சிலர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சிலர் நினைச்சா ஜெபம் பண்ணுவாங்க, நினைக்காட்டி விட்டுருவாங்க. வாரத்துல ஒரு முறை ஆலயத்துக்கு வந்துதான் சிலவளை ஆராதிப்பதே அவர்களுடைய வாழ்க்கை. தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனை ஆராதிப்பதில்லை, குடும்ப ஜெபங்களில் அவர்கள் தேவனை ஆராதிப்பதில்லை. ஆலயத்துக்கு மட்டும் வந்து ஆராதிக்கிறது நம்ம இடையிடையே ஆராதிக்கிறத போயிடும். இடைவிடாமல் ஆராதிக்கிறது, இரவும் பகலும் ஆராதிக்கிற ஒரு பழக்கம் நமக்கு இருக்கிறதா? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அதைத்தான் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தேவனை நோக்கி ஜெபித்தார்கள். எல்லா சத்துருவின் வல்லடிக்கும் விலக்கி காத்தார். இன்னைக்கு உங்களை சூழ சத்துருக்கள் இருக்கிறார்களா? உங்களை பார்த்து பரியாசம் பண்ணி ஏளனம் பண்ணுகிறார்களா? உங்களை கெடுக்கணும், அழிக்கணும் என்று சத்துருக்கள் நினைக்கிறார்களா? நீங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் தாமே உங்களுக்காக இறங்கி வந்து சூழ பாளையம் இறங்கி உங்களை விடுதலையாக்குவார். சத்துருவின் கைகளுக்கு உங்களை நீங்களாக்கி விடுவிப்பார். சத்துருக்களை நீங்கள் தேடியும் காண மாட்டீர்கள். ஜெபம், இன்றைக்கும் ஆண்டவரே எனக்கு ஒரு ஜெபிக்கிற ஆவியை தாரும், இந்த ஜெபத்தை நான் தொடர்ந்து செய்ய எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள். தகப்பனே, இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவியையும் இடைவிடாமல் ஆராதிக்கவும் தேவன் இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்வீரா? ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபத்தில ஆண்டவரை ஆராதிலே தரிச்சிருக்க உதவி செய்யும். எங்கள் வாழ்க்கையின் அனுபவமாய் அதை இடைவிடாமல் நாங்கள் ஆராதிக்க உதவி செய்யும். தேவன் தாமை கூட நடத்த வேண்டும் என்று அன்பு கரத்துக்கள் உடைய பிள்ளைகள் ஒப்புக் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு அருமையானவர்களே, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஆராதியுங்கள். எல்லா வல்லடிக்கும் தேவன் உங்களை விலக்கி காப்பார். ஆமென், ஆமென்.